இந்த கவிதை வரிகளின் உண்மையான அர்த்தம் உங்களுக்கு புரிய வேண்டுமெனில் இதில் மறைந்துள்ள இரண்டு முக்கியமான விஷயங்களை நீங்கள் அவசியமாக தெரிந்திருக்க வேண்டும். அவை என்ன என்பதை இப்போது தெரிந்து கொள்வோம். வாருங்கள் பாடத்திற்குள் செல்லலாம். The way a crow shook down on me, the dust of snow from a hemlock tree. இப்போது இந்த ஸ்டான்சா விளக்கத்திற்குள் செல்லலாம். ஒரு காகம் செய்த ஒரு சிறிய செயல். அந்த காகம் ஹெம்லாக் மரத்தின் கிளையிலிருந்து தன் சிறகுகளை அசைத்தபோது தூசி போல மென்மையான பனித்துகள்கள் என் மீது விழுந்தன. இந்த பனித்துகள் மிக மெல்லிய தூசி போன்ற பனி. அது விழுந்தது ஒரு ஹெம்லாக் மரத்திலிருந்து. காகம் மற்றும் ஹெம்லாக் மரம் ஆகிய இரண்டையும் ராபர்ட் ஃப்ராஸ்ட் இந்த கவிதையில் வேண்டுமென்றே பயன்படுத்தியுள்ளார். பொதுவாக இவை ஏன் கெட்ட சகுனமாக அல்லது எதிர்மறையாக கருதப்படுகின்றன என்பதற்கான காரணங்கள் காகம் பெரும்பாலும் இருள் மற்றும் சோகத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது, போர்க்களங்கள் அல்லது மரணத்தின் தொடர்புடையவை. இதனால் இவை மரணத்தின் தூதுவன் என பல புராணங்களில் குறிப்பாக மேலை நாடுகளில் அழைக்கப்படுகின்றன. ஹெம்லாக் மரம் இது ஒரு அழகான மரம் போலத் தோன்றினாலும் அதன் பின்னணி மிகவும் அபாயகரமானது. ஹெம்லாக் என்பது மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு மரம். இதன் இலைகளோ அல்லது விதைகளோ தற்செயலாக உட்கொள்ளப்பட்டால் மரணம் நிச்சயம். புகழ்பெற்ற கிரேக்க தத்துவஞானி சாக்ரடீஸுக்கு மரண தண்டனை அளிக்கப்பட்ட போது அவருக்கு இந்த ஹெம்லாக் விஷமே கொடுக்கப்பட்டது. எனவே இது காலங்காலமாக மரணத்தின் மரம் என்றே இலக்கியங்களில் பதிவாகியுள்ளது. பொதுவாக காகமும் ஹெம்லாக் மரமும் கெட்ட சகுனங்களாக பார்க்கப்பட்டாலும் இந்தக் கவிதையில் அவையே கவிஞருக்கு ஒரு நன்மையைச் செய்கின்றன. செகண்ட் ஸ்டான்சா has given my heart a change of mood and saved some part of a day I had rued. அந்தப் பனித்துகள் என் மீது விழுந்த அந்த நிமிடம் என் இதயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அதுவரை சோகமாக இருந்த என் மனநிலை சட்டென்று மாறியது. குளிர்ந்த பனியின் தொடுதல் எனக்கு ஒரு புத்துணர்வைத் தந்தது. என் நாளின் எஞ்சிய பகுதியை அது காப்பாற்றியது. அந்த நாள் முழுவதும் வீணாகிவிட்டது அல்லது வருத்தத்திலேயே முடிந்துவிடும் என்று நான் நினைத்தேன். ரூட் என்றால் வருத்தப்படுதல் என்று பொருள். ஆனால் இந்தச் சிறு சம்பவம் அந்த நாளை மகிழ்ச்சியானதாக மாற்றியது. நம் வாழ்வில் நாம் கெட்டது என்று நினைக்கும் விஷயங்கள் கஷ்டமான நேரங்களிலும் கூட நம்பிக்கை இழக்காமல் இருந்தால் அங்கிருந்து ஒரு நல்ல மாற்றமும் புதிய நல்ல விஷயமும் பிறக்க முடியும் என்பதை கவிதை மிக அழகாக எடுத்துச் சொல்கிறது. கடந்த கால நிகழ்வுகளையும் துன்பங்களையும் தொடர்ந்து நினைத்து அதனால் நிகழ்காலத்தையும் வீணாக்கிக் கொள்வதைப் பற்றிப் பேசும் கவிதையே டஸ்ட் ஆஃப் ஸ்னோ. கவிஞர் மிகுந்த மனவேதனையில் இருக்கும்போது மனவேதனை எப்படி மாற்றமடைந்தது என்பதை மையமாகக் கொண்டு இந்தக் கவிதை அமைந்துள்ளது. ராபர்ட் ஃப்ராஸ்ட் ஒரு புகழ்பெற்ற அமெரிக்கக் கவிஞர். இயற்கை, மனித வாழ்க்கை, கிராமிய வாழ்வு ஆகியவை அவரது கவிதைகளின் முக்கிய கருப்பொருள்கள். அவரது கவிதைகள் எளிய மொழியில் இருந்தாலும் ஆழமான அர்த்தம் கொண்டவை. த ரோட் நாட் டேக்கன், ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோவி ஈவ்னிங், டஸ்ட் ஆஃப் ஸ்னோ போன்ற கவிதைகள் மிகவும் பிரபலமானவை. அவர் 4 முறை புலிட்சர் பரிசு பெற்றார்.